மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா என்று கூறிய பாரதியின் வார்த்தைக்கு இணங்க உலக பெண் குழந்தைகள் தினத்தை பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பு உங்களுக்காக. ஒரு காலத்தில் ஆண் குழந்தையை பெற்றால்தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் என்றும் பெண் குழந்தைகளால் பயனேதும் இல்லை என்று சொல்லி வந்த மனிதர்கள் பலரும் அதனை தற்போது மறந்திருப்பார்கள், இலையில் தனது கருத்தை மாற்றி இருப்பார்கள். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என ஒரு காலத்தில் வீட்டினுள் அடைப்பட்டு கிடந்த பெண்ணினம் இன்று உலகையே ஆளும் வல்லமை கொண்டதாக மாறியிருக்கிறது. பெண்களுக்கு அவ்வப்போது முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஒரு சில காரணங்களை சொல்லி அவர்களை இன்றும் வளர விடாமலே தடுத்து நிறுத்தித்தான் வருகிறார்கள். நம் சமூக கட்டமைப்பின் காரணமாக இருந்து வந்த பெண்கள் மீதான அடக்குமுறை, அடிமைத்தனம் எல்லாம் முழுவதுமாக களையப்படாவிட்டாலும் ஆணுக்கு நிகரானவர்கள் என்று ஒவ்வொரு கணமும் உணர்த்தியும் நிரூபித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் பெண்கள். கேர்ள்ஸ் சைல்ட்ஸால எல்லாமே முடியும். நீங்கள் ஏன் பாய்ஸ் மட்டும் பார்க்குறீங்க? எங்கேயும் படிக்க வைங்க ப்ளீஸ். நீங்கள் ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ சில்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க படிக்காமல், அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும். நீங்கள் ப்ளீஸ் எங்களோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுட்டு நீங்கள் எங்கேயும் மேலே கொண்டு வரோம். நாங்கள் எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே முன்னேறி இருக்கோம். நாங்கள் என்ஜினியர்ஸாக இருக்கோம், டாக்டர்ஸாக இருக்கோம், போலீஸாக கூட இருக்கோம். இப்போ நாங்கள் ஃப்ளைட்டையும் கிரவுண்ட்லேருந்தே ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். நீங்கள் ஏன் எங்களை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ யூ வாண்ட் டு மேக் கேர்ள் சைல்டு ஆல்சோ ஹாப்பி இன்டர்நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே. ஒரு பக்கம் தொழில்நுட்ப வளர்ச்சி, மறுபக்கம் பெண் சிசு கொலை. இன்றும் கூட இருக்கிறது இக்கொடுமை. கருவில் வளரும் குழந்தையின் பாலினம் அறிந்து கரு கலைப்பு செய்யும் ஆண்வெறி செயலும் ஆங்காங்கே நடந்தேறிதான் வருகிறது. தான் ஒரு பெண் என்பதை தாயும், தன்னை பெற்றவள் ஒரு பெண் என்பதை தந்தையும் எண்ணினாலே சிசு கொலைக்கும் கரு கலைப்புக்கும் இடமே இருக்காது. ஆண்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு சமூகத்தில் இடம் பிடிக்கின்றனர் பெண்கள். ஆனாலும் நம் முன்னோர்கள் உருவாக்கிய பின்னோக்கு விதிமுறைகளால் ஆணின் மனம் பெண்களின் திறமையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. பெண் குழந்தை என்றால் அதிகமான செலவு என்ற கருத்து பெரும்பாலான பெற்றோர்கள் மத்தியில் நிலவுகிறது. திருமண செலவு, படிப்பதற்கான செலவு அனைத்தும் வீண் என்று கருதுகின்றனர். கேர்ள்ஸ்க்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கிடைச்சாலும் கேர்ள்ஸை வந்து நிறைய பிளேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதனால கேர்ள்ஸ்க்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கிடைக்கணும். கேர்ள்ஸ் வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் வந்து அவங்கள ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள ஜாயின் பண்ணணும். ஹாப்பி இன்டர்நேஷனல் கேர்ள்ஸ் சைல்ட் டே. ஆனால் இக்கருத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று உலக பெண் குழந்தைகள் தினமான இன்று உறுதியேற்போம். சத்தியம் செய்திகளுக்காக படத்தொகுப்பாளர் தினேஷ், ஒளிப்பதிவாளர் திலீப், மேரி மற்றும் நர்மதா.